ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித் யார்ஸ். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி ராகி அடை இதுதான் செய்ய போகிறோம். வாங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷாக நிறைய முள்ளங்கி கிடைக்கிது. இதனோட நன்மைகளை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி வாங்கியிருக்க இந்த முள்ளங்கி அரை கிலோ போல் வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ மாவுக்கு அரை கிலோ முள்ளங்கி இந்த அளவில் போட்டிங்கன்னா நிறைய சத்துக்கள் கிடைக்கும். கேழ்வரகு மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ கால்சியம் அயன் அதிகமாக கிடைக்கும். முள்ளங்கி நம்ம இதை நல்லா ஒரு துருவி தான் எடுத்துக்க போகிறோம். சீரகம் போட்டிங்கன்னா தான் ஜீரணமாகும். கண்டிப்பாக இந்த அடைக்கு ஜீரக பொடி போட மறக்காதீங்க. முள்ளங்கியில் ஒரு வகையான வாசனை வரும். இதனாலே நிறைய பேர் வீட்டில் சமைக்க மாட்டாங்க. சாம்பார் வச்சாலும் ஸ்மெல் வருதுன்னுவாங்க. அடுத்தது கூட்டு செய்கிறதே இல்லை. காரக்குழம்பு வச்சிங்கன்னா நல்லா புளிப்போட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மேலே நல்லா நம்ம சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா துருவி எடுத்துப்போம். அப்போ தான் நம்ம இந்த கேழ்வரகு மாவோட பிசையறதுக்கு நல்லா செட் ஆகும். இதிலிருந்து வர தண்ணியே நமக்கு போதும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். சீரகப்பொடி, உப்பு, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. முள்ளங்கியை நம்ம சாதத்தோடு நல்லா ஒரு பொரியல் பண்ணி பசங்க சாப்பிட்டோம்னா நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அந்த சாதம் நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த மாவை சத்து பார்த்திங்கன்னா நல்லா செரிமானம் செய்யும். கொழுப்பை கரைக்கிற தன்மை இந்த நார் சத்தில் அதிகமாக இருக்குது. நல்ல ஜீரணத்தன்மையாக கொண்டது தான். ரத்தத்தில் பார்த்திங்கன்னா கொழுப்பு சேர விடாமல் தவிர்க்கிறது இந்த முள்ளங்கி. நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. முள்ளங்கி சாறு இருக்குது பாருங்கள், இது மூல நோயை குணப்படுத்தக்கூடியது. இந்த சாரும் போட்டு நம்ம மாவு பிசைய போகிறோம். இந்த காயையும் போட்டுக்க போகிறோம். தண்ணி மட்டும் நம்ம போட போகிறதில்ல. இதில் இருக்க சாரே நமக்கு போதும். சிறுநீரக கல் கரையணுன்னா நிறைய பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு எடுத்துப்பாங்க. அதோட சாறு எடுத்து மோரில் போட்டு குடிப்பாங்க. அதே பலன் தான் இந்த முள்ளங்கிக்கும் இருக்கும். இந்த முள்ளங்கியில் இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்தோம்னா அடியில் சாறு நிற்கிது பாருங்கள். இதை மோரில் போட்டு குடித்தாலும் நமக்கு சிறுநீரக கல் குறையும். இப்போ இதோட நம்ம பிசைஞ்சு எடுத்துடுறோம். இதை ஒரு அடை மாதிரி தட்டி சாப்பிட்டாலும் ரொம்பவே ருசியாக இருக்கும். இதோட வாசனை வருது பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்மெல். இதை அடை தட்டிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. முள்ளங்கியை நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம், இல்லை சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. உப்புலாம் போட வேண்டாம். வேக வச்ச அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கிட்னியில் இருக்க அந்த ஸ்டோனை நல்லா கரைக்கிற தன்மை அதிகம். நிறைய பேருக்கு வாழைத்தண்டு மட்டும்தான் தெரியும். முள்ளங்கியோட இந்த தன்மை நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக இதோட சாரை நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. சம்மர் டைமில் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ஒரே வறட்சியாக இருக்கா, இந்த முள்ளங்கியை நிறைய நீங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க. நான் வறட்சி இருக்குன்னா அதை தீர்க்கக்கூடிய தன்மை முள்ளங்கியில் அதிகம். இன்றைக்கி நான் தண்ணியே ஊற்றலை, நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அந்த முள்ளங்கிலேருந்து வந்த தண்ணியை வச்சு பிசைஞ்சு எடுத்துட்டேன். வாழை இலையில் அதை மாதிரி லேசாக எண்ணெய் தடவிட்டு இதில் தட்டி எடுத்து நீங்கள் தோசை கல்லில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முள்ளங்கி ராகி அடை சுவையாக ரெடி ஆகிடும். இது நம்ம முருங்கைக்கீரை போட்டு செய்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். கல்லீரல் பிரச்சனை இருக்குது, அந்த பித்த நீர் சுரக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இப்போ அதிகமாக வருது. நிறைய கொழுப்பு அதிகமானதால் அவங்க இதை எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு நீர் சுரப்பு, அது பார்த்திங்கன்னா பித்த நீர் சுரப்பு நல்லாயிருக்கும். அது கல்லீரலை பாதுகாக்குது. கண்டிப்பாக கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்க அடிக்கடி இந்த முள்ளங்கியை உணவில் சேர்த்துக்குவாங்க. இதில் இருக்க இந்த நார் சத்து கொழுப்பை கரைக்குது. அது இதயத்தை நல்லா பாதுகாக்குது. இதயத்துக்கு நிறைய நம்ம கொழுப்பு சாப்பிட்றது படியுதுன்னும் போது அது ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும். அந்த கொழுப்பு கரைஞ்சிடுதுன்னும் போது இதயத்தையும் பாதுகாக்குது, கல்லீரலையும் பாதுகாக்குது. ரொம்ப ஒரு அரிய ஒரு மூலிகைன்னு இந்த முள்ளங்கியை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வாரத்தில் ஒரு 2 நாளாவது இதை மாதிரி அடையாக செய்து சாப்பிடுங்க. கூட்டு பிடிக்கலையா, ஜஸ்ட் நீங்கள் சப்பாத்தி மாவுலேயும் போட்டு செய்யலாம், அரிசி மாவில் போட்டு செய்தாலும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல் போகிற வேலையே இருக்காது. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இந்த ராகிலையும் இருக்குது, இந்த முள்ளங்கிலையும் இருக்குது. நல்லா மாவு இப்போ வெந்து வந்துடுது. உள்ளே இருக்க முள்ளங்கியும் நல்லா வெந்து வந்துடுது. திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம். ஸோ இதை மாதிரி வேக வச்சிட்டிங்கன்னா இப்படியே சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. தயிர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும். முள்ளங்கியில் நம்ம வெள்ளை முள்ளங்கி தான் நிறைய பயன்படுத்துகிறோம். சிகப்பு முள்ளங்கி அதை பயன்படுத்தும் போது இன்னுமே சத்துக்கள் அதிகம். இதில் இருக்கக்கூடிய A, E, C, B6 இந்த விட்டமின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவை. பொட்டாசியம், மேக்னீஷியம், துத்தநாகம், கால்சியம் இதை மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ சத்துக்கள் இந்த முள்ளங்கியில் இருக்குது.
முக்கியமாக இன்றைக்கி நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கோம். அதில் இருக்க அயனோட சேர்த்து சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரே ஒரு அடை போதும். நல்ல ஒரு தயிர் போட்டு சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு மணி வரையும் கூட பசிக்காது. சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறாங்கன்னும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு இது. என்னோடய ஃபேவரட் கேட்டிங்கன்னா இந்த ராகி அடையோட கெட்டி தயிர் தான். கார சட்னியும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, உங்களோட கூந்தல் நல்லா கருமையாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது, எப்படிக்கா அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. நிறைய நான் கருவேப்பிலை பொடி தான் எல்லாத்துலேயும் பயன்படுத்துவேன். இன்னும் நான் டை அடிக்க துவங்கலை. சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. டை அடிக்கவும் மாட்டேன். அது அடிக்கிறோன்னும் போது உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. இந்த கருவேப்பிலை பொடி நான் எப்படி செய்கிறேன், இதை எதற்கு பயன்படுத்துகிறேன், இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான பதிவுகள் அறுசுவையாக எப்படி செய்கிறது தொடர்ந்து பார்க்குறதுக்கு விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் நிறைய கீரை வகைகள் சுவையாக எப்படி வித்தியாசமாக செய்யலாம் அதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் தோழிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.